ஹாய். அப்போ 2 ப்ரோமோ வந்துச்சு. 2 ப்ரோமோவிலும் காணவினத்தன்னா அவர் சொல்கிறாரு, யாரும் சொல்லி நான் எடுக்கலை, என் மனசுக்கு தோணுச்சு நான் எடுத்துட்டேன்னு சொல்லி இமோஷனோடு அழுதாரு. பாவம், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுமாதிரி எல்லாருக்கும் தொட்டு கும்பிடுதுன்னு சொல்லிட்டு ஸ்டேஜ் தொட்டு கும்பிடுதாரு. யாருமே சொல்லி நான் எடுக்கலை, தன் புத்தியால் தான் எடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கு முறை சொல்கிறாரு, எனக்கு இப்போ கிடச்சா அங்கேயாரும் கிடச்சிட்டு அப்படின்னு சொன்னோன்னா நாங்கள் வீட்டம்மாவை கூப்பிட்டு வந்து பேசுகிறாங்க. எங்களுக்கு போதும் சார், இவ்வளோ 18 லட்சம் போதும், நாங்கள் எப்படியா. ஆனால் அவருக்குள்ளே அங்கேயாரும் கிடைக்காம இருந்துச்சு. ஆனால் இப்போ பரவாயில்ல, இப்போ நல்லா எல்லா மக்களையும் இவர் இருக்கார், அதனால் எனக்கு போதும், எங்களுக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நான் சொல்கிறேன், டைட்டில் கிடச்சிருந்தா கூடி சிலப்போ 2 சீசன் வரை வைப்பாங்களா இருக்கும், சீசனும் வைப்பாங்களா இருக்கும். ஆனால் கிடைக்காம போச்சுலாம். அதில் ஒவ்வொரு சின்ன பிள்ளைகள் மனசுக்குள்ளே இருக்கும், ஐயோ கானவினோத் அண்ணன்னு கண்ணைக்கு கிடைக்கும். எவ்வளோ உண்மையில் எல்லார் மனசுலையுமே அப்படியே பதிஞ்சு இருக்கும். டைட்டில் வின்னர் ஆகுனா கூட சிலப்போ ஒரு வாரம் இருக்கும், பின்ன மறந்துடுவாங்க. ஆனால் இதெல்லாம் வாழ்க்கையை ஃபுல்லும் மறக்க மாட்டாங்க யாருமே. எத்தனை சீசன் வந்தாலுமே இதை அப்படியே மனசுக்குள்ளே போட்டுகிட்டே இருப்பாங்க. அன்னைக்கு அவருக்கு அப்படி கிடைக்காம போச்சு, அவருக்கு அன்னைக்கு கிடைக்காம போச்சு அப்படின்னு. அந்த யாருக்கு என்ன கிடைச்சாலும் இந்த வழி யாருமே மறக்கவே மாட்டாங்க. அவர் மறந்துட்டா போல் மக்கள் மறக்க மாட்டாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வலி அதிகமாக இருந்துச்சு இந்த இதில். அவர் அவர் அழுதுட்டு முடிச்சுட்டு இருக்கும். ஆனால் மக்கள் யாருமே அழ முடிக்கலை. அவர் பார்க்கும்போது ஐயோ போயிடுச்சு இப்படி பண்ணிட்டேயா அப்படி தான் நினைப்பாங்க. பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் அந்த எபிசோட் பார்த்து அழுதுட்டுருக்கேன், ப்ரோமோ பார்த்து அழுதுட்டுருக்கேன். இதெல்லாம் தாங்க முடியாது. அதனால் இந்த வழி யாராலுமே மறக்க முடியாது. இந்த பிக் பாஸ் பெட்டி எடுத்துகிட்டு போனதை எத்தனை சீசன் ஆனாலும் மறக்க முடியாது. எப்படி இருக்கும் உண்மையில் அந்த பிக் பாஸ் வீட்டுக்கு பின்னாடி பேசி அப்படிலாம் இல்லை. அவருக்கு என்ன தோணுதோ அப்படியே பேசிடுவார், அவ்வளோதான். அவர் பாட்டு பாடுறாரு, அழுதாரு, ஆனந்த கண்ணீரில் அழுதேங்காரு. அந்த ஆனந்த கண்ணீர் தான் ஊரில் மக்களுக்கு எல்லாருமே இருக்குது. ஆனால் அழுவ வருது, வலிக்குது, என்ன செய்யக்கு அழதான் முடியும். சரி, அவர் ஒன்றும் சும்மா போடல, 18 லட்ச ரூபா எடுத்தோம் போனார்னு அந்த ஒரு சந்தோஷத்தில் பெருமையில் இருக்க வேண்டியதான். ஆனாலும் உண்மையிலங்க எல்லா சின்ன குழந்தைக்கும் தெரியும் கானவினோத் யார் அப்படின்னா. எல்லா இடத்துக்குமே தெரியும். அவ்வளோ எல்லார் மனசுலேயும் ஒவ்வொரு இடம் வாங்கிட்டு தான் அவர் போயிருக்காரு. ஆனால் இது யாருக்கு கிடச்சிருக்காதுங்க. உண்மையில் யாருக்குமே கிடைக்காது. இந்த அனுபவம், இந்த சப்போர்ட்டு இது யாருக்குமே கிடைக்காது. அது எப்போ அவருக்கு கிடச்சிருக்கு. எத்தனை சீசன் வந்தாலும் மறக்க மாட்டாங்க. சூப்பராக மனசில் வச்சுடுவாங்க. ஐயோ எடுத்துட்டாரேன்னு அந்த ஒரு ஆதங்கம் தான் இப்பவும் இருக்குது. இப்போவுமே எப்படின்னா அந்த எபிசோடு வரும்போது எப்படி தாங்க முடியாது, பார்க்கக்கு அழுதுற வேண்டியதான் எல்லோரும். நான் எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல, எனக்கெல்லாம் அழுது அப்போவுமே தொண்டை அடைச்சி விடுது.